ஜெபம்ன்றது எவ்வளோ முக்கியமானது, அந்த ஜெபத்தோடு சேர்த்து உபவாசித்து நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் அப்படின்றத சபையாகிய நாம் என்ன செய்யணும், நம்ம உணரணும். ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீஷருங்க கையில் கொடுத்து போய் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரா என்ன செய்யுங்க, போங்க போய் எங்க அற்புத அடையாளங்களை செய்யுங்க, போய் என்ன பண்ணுங்க, போய் என் நாமத்தினால பேய்களை துரத்துங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு வராங்க. ஒரு இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு சிக்கல், ஒரு பிரச்சனை வருது. இயேசு நாமத்தை சொல்லி அவங்க பிசாசை ஓட்ட முயற்சித்தாலும் ஒரு பையனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள போக மாட்டேங்குது. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, சூழ்நிலைகள் மாற மாட்டேங்குது. உடனே இயேசுக்காக வெயிட் பண்றாங்க. மேல இருந்து கீழே வராரு. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்போ அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, உங்க நாமத்தை சொல்லி தானே நாங்க ஜெபம் பண்ணோம், உங்களுடைய பேரை சொல்லி தானே இதை பண்ணோம், ஏன் இந்த பிசாசு ஓடல, ஏன் இந்த பேய் ஓடல, ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் அதிசயம் நடக்கல, ஏன் மாற்றங்கள் நடக்கல அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அங்க ஒரு பாடம் நமக்கு கற்றுத்தராரு. இப்படிப்பட்ட பிசாசுகள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட மாற்றங்கள், இப்படிப்பட்ட தேவைகள் சந்திக்கப்படணும்னா நீங்க சும்மாலாம் ஜெபம் பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. என்ன செய்யணும், நீங்க உபவாசம் இருந்து உபவாசித்து ஜெபிக்காவிட்டால் உங்களால என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட பிசாசுகளை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்க? கரங்களை உயர்த்தி காமிங்க. உண்மையை சொல்றவங்க மாத்திரம். ஓகே, அப்படி ஜெபிக்காதவங்க என்ன செய்யணும், நீங்க இன்னையில இருந்து துவங்கணும். என்ன செய்யுங்க, அதுக்காக நீங்க பாவி அப்படி இப்படின்லாம் உங்களுக்கு திட்ட போல. நான் உபவாசித்து ஜெபிக்க பழக்கம் இல்லாதவங்க இன்னையில இருந்து என்ன செய்ய ஆரம்பிங்க, உபவாசித்து ஜெபிக்க பழகுங்க, துவங்குங்க. அட்லீஸ்ட் ஒன் மீல், ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களால இருக்க முடியலனாலும் ஒரு மீல் என்ன செய்யுங்க. ஆனால் அந்த மீலை ஸ்கிப் பண்ணிட்டு உட்காந்து டிவி பார்க்கக்கூடாது, ஊர் சுற்றக்கூடாது, மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. என்ன செய்யணும், அந்த நேரத்தை ப்ரொடக்டிவாக பிரயோஜனம் உள்ள நேரமாக என்ன செய்யணும், நீங்கள் உபயோகப்படுத்தணும். நல்லா கவனிங்க. ஃபாஸ்டிங் இருக்கிறது, ஜெபம் பண்றது, கர்த்தருடைய சமூகத்தில் தங்கி இருக்கிறது, தரித்து இருக்கிறது, இதெல்லாமே அவுடேட்டடு, ஃபேஷன் இல்லை. இதெல்லாம் பழைய காலத்து பெந்தகோஸ்தங்கக்காரங்க செய்யறது, இதெல்லாம் வெள்ளைன்னு சொல்லி அலையிறோம் செய்யறது. இல்லை, ஜெபம் உபவாசம் அப்படின்றது இட் இஸ் நாட் அவுடேட்டட். அது என்னைக்குமே என்னது கிடையாது, அது அவுடேட்டடு கிடையாது, அதுக்கு வல்லமை இல்லாமலாம் கிடையாது. ஆவியில நாம ஜெபிப்பது, தேவனோட உறவு கொள்வதில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிக வல்லமையான ஆயுதங்கள் என்னது சொல்லுங்க, ஜெபம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சரித்திரத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா, சரித்திரத்துல எங்கெல்லாம் பெரிய பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்கோம் சொல்லுங்க, எங்கெல்லாம் பெரிய பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்குதோ, எங்கெல்லாம் பிரேக் த்ரூ வந்திருக்குதோ. பிரேக் த்ரூன்னு என்ன தெரியுங்களா, ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நடக்க மாட்டேங்குது. திடீர்னு என்ன செய்யும், ஒரு அணைக்கட்டு உடஞ்சி எப்படி தண்ணி வெளியில வருமோ அந்த மாதிரி பிரேக் த்ரூ, ஒரு பெரிய காரியத்திற்காக என்ன செய்வாங்க, ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்குதோ. அல்லது சரித்திரத்துல எங்கெல்லாம் ஆண்டவருடைய கரம் வல்லமையா செயல்பட்டிருக்குதோ, நீங்க வேணா போய் பாருங்க, சரித்திரத்தை வாசித்து பாருங்க. அதன் பின்னாடி ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதற்கு சரித்திரம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும், எவிடன்ஸை கொடுக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. Every single revival, every single breakthrough, every single change, every move of God, எங்கெல்லாம் ஆண்டவர் அசைவாடி இருக்கிறாரோ அதன் பின்னாடி ஜெபம் அப்படின்றது என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது அப்படின்றத நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஒரு எழுப்புதல் வேணுமா, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பிரேக் த்ரூ வேணுமா, உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் உண்டாகணுமா, உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கரம் அசைவாடணுமா, நீங்களும் என்ன செய்யணும், உபவாசித்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும், நீங்க ஜெபிக்க பழகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, நம்ம ஜெபிக்கும் போது பரலோகம் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யுது, கேக்குது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ரெண்டு இடத்துல, உங்களுக்கு சும்மா புரியறதுக்காக சொல்றேன், ரெண்டு இடத்துல இம்பாக்ட் உண்டாகுது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ரெண்டு இடத்துல அதோடைய பாதிப்பு, அதோடைய இம்பாக்ட் நம்ம பார்க்கலாம். முதலாவது இடம் பரலோகம், அங்க பாசிட்டிவ் இம்பாக்ட். என்ன பாசிட்டிவ் இம்பாக்ட், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை அவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மூவ்மெண்ட் பரலோகத்தில் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்முடைய சத்தத்திற்கு நேரா தன்னுடைய செவியை சாய்க்கிறார். பரலோகத்துல ஒரு அசைவு இருக்குதா, அதே நேரத்துல நரகத்துல இன்னொரு அசைவு இருக்குது. அங்க நெகட்டிவ் இம்பாக்ட். என்ன நெகட்டிவ் இம்பாக்ட், அங்கேயும் அசைவு இருக்குது. அங்க உட்காந்து உடனே பிசாசு, அவனுடைய ஏஜென்ட், குட்டி சாத்தான் எல்லாம் உட்காந்து, ஐயோ இவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டானே, ஐயோ இவன் யாரு சமூகத்துல போய் உட்கார ஆரம்பிச்சுட்டான், அவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு இந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டோமே, இந்த குடும்பத்தை உடைச்சிட்டோமே, ஐயோ இந்த குடும்பம் திருப்பி எங்க போகுது, இப்போ அவனுடைய சமூகத்துக்கு போதேன்னு சொல்லி நரகமும் என்ன செய்யும், இப்போ அங்கேயும் ஒரு அசைவு இருக்கும், அங்கேயும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லி பயத்துல கலக்கத்துல அடுத்து என்ன செய்வது,
அப்படின்னு சொல்லி திட்டமிடுவதற்கு நரகத்துல என்ன இருக்குது, ஒரு இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும் போது சும்மா நமக்காக மாத்திரம் நம்ம ஜெபம் பண்ணல, ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அப்படின்ற உணர்வோடு நம்ம என்ன செய்யணும், நாம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஜெபம் பண்ணோம், அந்த ஜெபம் என்ன செய்யுது? யோவேல் புஸ்தகத்தை நீங்க திரும்பி பாருங்க. ஜெபம் பண்ற எல்லாருமே நம்முடைய ஜெபத்திற்கு அஸ்திபாரம், நம்முடைய உபவாசத்தின் அஸ்திபாரம் யோவேல் 2வது அதிகாரம் வசனங்கள் 12-13 நீங்க மறக்காம எழுதி வச்சுக்காங்க, வீட்டுல போய் மனப்பாடம் பண்ணுங்க. அந்த யோவேல் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு சில காரியங்கள் பாருங்க. திரும்பி என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. ரிட்டர்ன் டு மீ அப்படின்னால என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைங்க அவரை விட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தூரமா போயிருக்கிறாங்க. எங்கேயோ நம்ம தூரத்துல போயிருக்கோம். அப்போ தூரமா போயிருக்கிற நாம மீண்டும் ஆண்டவருடைய பக்கத்துல என்ன செய்யணும், திரும்பி வரணும். with all your heart. எப்படி நம்ம ஆண்டவருடைய பக்கத்துக்கு திரும்பி வரணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம எப்படி திரும்பி வரணும்? முழு இருதயத்தோடு திரும்பி வாங்க. முழு இருதயத்தோடு மாத்திரம் இல்ல, come with fasting. என்ன செய்யறார் ஆண்டவர்? நீங்க உபவாசித்து என்னுடைய சமூகத்துக்கு திரும்பி வாங்க. with weeping, அழுதுட்டு வாங்க. எதற்காக அழணும்? நம்ம ஆண்டவருக்கு விரோதமா செய்த காரியங்கள், ஆண்டவரை மனசு நோகடிக்க செய்த காரியங்கள். and with mourning. mourning என்னது? காலை மார்னிங் கிடையாது, மார்னிங். மார்னிங் என்ன தெரியுங்களா? என்னமோ செஞ்சுட்டோம், அது குற்ற மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு. சரி அப்படியே குத்துட்டோம் போலான்னு போக கூடாது. கிறிஸ்தவங்க நல்லவங்க, மனம் திரும்ப விரும்புறவங்க அந்த குத்துற காரியத்தை என்ன செய்யணும்? இந்த பாரத்தை என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. இந்த பாரத்தை என்ன செய்யக்கூடாது, நானு சுமக்க கூடாது. இல்லையா? கரெக்டா? குற்ற மனசாட்சியோடு நம்ம எவ்வளவு நாள் தான் நடப்போம்? குற்ற மனசாட்சியோடு எவ்வளவு நாள் நம்ம பயணம் செய்வோம்? குற்ற மனசாட்சியோடு, பாவ சுமைகளோடு, அந்த கரைகளோடு எவ்வளவு நாள் நம்மளால நடக்க முடியும்? கொஞ்சம் தூரம் நடப்பீங்க, அதுக்கு மேல அந்த சுமையை தாங்க முடியாது. அந்த சுமைக்கு மேல சுமைக்கு மேல சுமைக்கு மேல சுமை பிசாசு என்ன செய்வான்? உங்களை அந்த சுமைகளை ஆட் பண்ணி ஒரு காலத்துல உங்களால நடக்கவே முடியாது. பின்மாற்றத்திற்குள்ள நம்ம என்ன செய்வோம்? நாம போயிடுவோம். அப்படி பின்மாற்றத்துக்குள்ள போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வரும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. பின்மாற்றக்காரர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்கவே மாட்டாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எதுவுமே இருக்காது அவங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனா அவங்க வேலை செஞ்சு அதை இது முன்னேறதுனால அவங்க கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறன்னு கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா இந்து கூட ஆசீர்வாதமா தான் இருக்கிறாங்க, இஸ்லாமியர் ஆசீர்வாதமா இருக்கிறான், கடவுளை இல்லைன்னு சொல்றவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். அவனெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தாருன்னா கணக்கு இல்ல. அவன் வேலை செய்யறான், கஷ்டப்படுறான், என்ன செய்யறான்? அவனுடைய அந்த நேர்மை, மாராலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதன் அடிப்படையில் அவன் என்ன செய்யறான்? முன்னேறி வரான். ஆனா அதோட சேர்த்து தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பிள்ளையின் மேல இருக்கும்போது அங்க பாதுகாப்பு இருக்கு, சமாதானம் இருக்கு, மனசளவில் அங்க என்ன இருக்குது? அங்க சந்தோஷம் இருக்குது. That's added bonus. அப்போ பின்மாற்றத்துல இருக்கிறவங்க ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்ற கணக்கே நீங்க போட முடியாது. they will never be blessed by God. ஏன்னா வந்து ஆண்டவரை விட்டு என்ன செய்யறான்? தூரத்துல இருக்கிறான். சோ இது எல்லாத்தையும் ஓகே பின்னணியா சொல்றேன். இது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க தவறு செய்து, துரோகம் செய்து, நிறைய தீர்க்கதரிசிகளின் மூலமா அவங்க சொல்றாங்க, அதாவது ஆண்டவர் அவங்க ஜனங்க அவங்களுக்கு விரோதமா செய்த காரியத்தை ஒரு திருமணத்துல ஒரு கணவன் மனைவிக்கு விரோதமா அல்லது மனைவி கணவனுக்கு விரோதமா செய்கிற துரோகத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் அன்புக்கு என்ன செஞ்சுட்டாங்க? they fell out of my love, they have cheated. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவருடைய மனசு எவ்வளோ நோகடிச்சப்பட்டு, எவ்வளோ வேதனையினால இந்த ஜனங்க, என் பிள்ளைங்க இப்படி எனக்கு துரோகம் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள தண்டிச்சு அந்நியர்கள் கையில கொடுக்கும் போது இப்போ சிதறடிக்கப்பட்டு எங்கெங்கயோ அழுகையில எங்கெங்கயோ நாசத்துல கிடக்கிறவன் எல்லாம் இப்ப ஆண்டவர் அவங்கள பார்த்து யோவேல் மூலமா பேசுறாரு. உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும்னா, உன் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் வரணும்னா என்னென்ன செய்யணும்? அதாவது இன்னும் ரொம்ப சிம்பிளா இன்றைய காலகட்டத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணா, உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரணும்னா சொல்லுங்க. என்னது? உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் வரணும்னா என்னென்ன செய்யணும்? முதலாவது ஆண்டவர் பக்கம் திரும்பி வரணும். அது வரும்போது எப்படி வரணும்? பாதி மனசோடலாம் வரக்கூடாது. முழு இருதயத்தோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரணும். முழு இருதயத்தோடு வரும்போது அங்க உபவாசத்தோடு வரணும். உபவாசம்னா அர்த்தம் என்ன தெரியுங்களா? நம்முடைய மாம்சத்தை என்ன செய்யணும்? நாம அதாவது ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற நேரம், ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற கவனத்தை என் மாம்சமோ, என் வேலையோ, என் பொருளோ, என் பிள்ளைங்களோ, என் குடும்பமோ எதுவும் என்ன செய்யக்கூடாது? அது தடையா பிடிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லி அதை கட் பண்ணக்கூடிய அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது? வயித்தை கட் பண்றது, வாயை கட்டுறது, ஃபாஸ்டிங். ஓகே, அதன் அடையாளமான உபவாசத்தை. ஏன்னா அந்த நேரத்துல நான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம
எந்த போன் காலும் அட்டென்ட் பண்ணாம, யாருடைய இது அது இது எங்கேயும் போகாம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து 2 குவாலிட்டி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. 1 அழுகை, அதாவது கண்ணீர், அதாவது என் பாவத்தில இருந்து நான் மனம் திரும்புறேன். 2வது மார்னிங், அதாவது ஆண்டவரே துக்கத்தோடு, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் பாவம் செஞ்சுட்டேனே, இப்படியெல்லாம் உங்க முதுகுல குத்திட்டேனே, இப்படியெல்லாம் நான் விரோதமா பேசிட்டேனே, அதனால இந்த சுமை என்னால என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மார்னிங்கோட வாங்க. கவனிங்க, உபவாசத்தை ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம், அல்லது நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பி வருவதன் அர்த்தம், ஆண்டவரே இதை நான் நினைக்கிறேன், இதை நீங்க மாத்திக்க உங்க மனச. நோ, ஆண்டவரே இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. என்னது ஆண்டவரே, இதற்காக நான் ஜெபம் பண்றேன், இந்த காரியம் எனக்கு வேணும், எனக்கு இந்த வீடு வேணும், எனக்கு இந்த கார் வேணும், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எனக்கு இத்தனை கோடி எனக்கு பேங்க்ல வரணும், எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும். இது இல்ல ஜெபம், இது கிடையாது. ஜெபம் அப்படின்றது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க அதன்படி நான் என்ன செய்யறேன் நான் கேட்கிறேன். ரீஅலைனிங் யோர் வில் வித் காட்ஸ் வில், அதுதான் ஜெபத்தின் நேரம். ஜெபத்துல நம்முடைய தேவைகள் நீங்க சொல்லிதான் அவர் உங்களுக்கு கேட்டு உங்களுக்கு தர போறாரா? சொல்லுங்க. நீங்க இப்ப உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லிதான் ஆண்டவர், அப்படியாப்பா உனக்கு அந்த தேவை இருக்கா, சரி எனக்கு இவ்வளவு நாள் தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் அவர் உங்களுக்கு தேவை தர போறாரா? அல்ல நீங்க என்னதான் ஜெபம் பண்ண போறீங்கன்றதுக்காக அவர் வெயிட் பண்றாரா? சரி நான் தான் சொல்றான் பார்க்கலாம், அதுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எல்லாம் அறிந்தவர். ஜெபத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதல் இருக்கா, தாழ்மை இருக்கா? என் பிள்ளைக்கு நான் விரும்புறது அந்த என் பிள்ளை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றானா? நான் காத்திருக்கிற சொல்ற நேரம் வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்களா? அவங்களுடைய விசுவாசம் என்ன? ஜெபத்துல அவங்களுடைய பொறுமை எவ்வளவு இருக்கு? ஜெபத்துல என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளவு இருக்கு? ஜெபத்துல என் மேல வைத்திருக்கிற இதை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. உங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்க சொல்லியெல்லாம் அறிய வேண்டிய நிலைமையில ஆண்டவர் இல்லை, எல்லாம் அறிந்த தேவன். இப்போ இல்ல, இன்னும் நீங்க 30 வருஷம் விட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றது ஆண்டவருக்கு இப்பவே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ ஜெபம் அப்படின்றது, இட் இஸ் நாட் டியூனிங் காட்ஸ் ஹார்ட், இட் இஸ் டியூனிங் யோர் ஹார்ட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். ரேடியோ இல்லையா, சரியான பேண்ட் வச்சாதான் என்ன வரும்? ரேடியோ. யாருக்குமே தெரியாது ரேடியோனா என்னன்னே தெரியாது. மேபி ரேடியோனா என்னன்னு ஒரு படம் காமிங்கப்பா உங்களுக்கு, மேபி தெரியும். அப்போதான் ரேடியோன்னு ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியில MW, SW, இப்போ நம்ம யூஸ் பண்றது FW, FM, AM என்னன்னு வந்துச்சு. இதெல்லாம் ஃப்ரீக்வன்சி, பேண்ட்வித் ஃப்ரீக்வன்சி. கரெக்டா நீங்க அந்த டியூன்ல வச்சீங்கன்னா என்ன நடக்கும்? இங்க இல்ல, லண்டன்ல இது பண்ற என்னது அந்த ஸ்டேஷனுக்கு இங்க இருந்து உங்க செல்போனும் உங்களுடைய டிரான்சிஸ்டர் கனெக்ட் ஆகும். கரெக்டா? அவன் அங்கிருந்து பாட்டு போட்டுட்டு தான் இருக்கிறான், அங்க இருந்து நியூஸ் வந்துட்டு தான் இருக்கு. நீ உன் கையில வச்சிருக்கிற டிரான்சிஸ்டரை கரெக்ட் நம்பருக்கு பேண்டுக்கு நீ டியூன் பண்ணலன்னா அங்க பேசுறது இங்க என்ன செய்யாது. அந்த மாதிரி ஜெபத்துல ஆண்டவருடைய சித்தம் அப்படின்றதுக்கு போய் நம்ம பேண்ட் டியூன் பண்ணாதாங்க அவருடைய சித்தம் என்னன்றது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும். சும்மா ஜெபத்துல போய் உட்காந்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஆண்டவர் கேட்க மாட்டாரு, இதை பண்ண மாட்டாரு. No, it is tuning your heart. When you pray, when you come to God's presence, you deny your flesh. நம்ம அப்படி ஃபாஸ்டிங் இருந்து நாம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது நாம நம்முடைய மாம்சம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு யார்கிட்ட சொல்றோம்? ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஒருத்தர் இருக்கிறான் பாத்தீங்களா டிவியில, ஒரு குண்டன். அவன் சொல்றான், நான் பிறந்ததே எதுக்காகத்தான், அதுக்காக சாப்பிட்ற எல்லாரும் குண்டன்னு நான் சொல்ல, இந்த வார்த்தையை சொல்றேன் குண்டன்னு. ஏன்னா அப்படி ஒருத்தர் இருக்கிறான். ஒருத்தர் நான் என் காதால கேள்விப்படுறேன், நான் பிறந்ததே எதுக்கு? சாப்பிட. சாப்பாடு முக்கியம்தான், ஆனா பிறந்த நோக்கமே திங்கிறதா இருந்தா இப்ப உலகத்துல எல்லாரும் என்னவா தான் ஆகணும் இல்லையா? யோசித்து பாருங்க. denying your flesh அப்படின்னு நான் சொல்றது வெறும் சாப்பாடை மாத்திரம் நான் சொல்ல, நம்முடைய மாம்சம், our thoughts, our desires, நாம என்ன நினைக்கிறோம், நம்முடைய விருப்பம், இது எல்லாத்தையும் நம்ம deny பண்றோம். இது எல்லாத்தையும் நம்ம deny பண்ணாம you cannot hear the voice of God very clearly. ஆண்டுடைய சத்தம் ரொம்ப கிளியரா கேட்கணும்னா மாம்சத்தை என்ன செய்யணும்? அடக்கி ஆஃப் பண்ணணும். மாம்சத்தை நம்ம அடக்காம ஆண்டவருடைய சத்தத்தை என்ன செய்ய முடியாது, கேட்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் நான், ரொம்ப ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். தேவனுடைய சமூகத்துல நின்று தாழ்மையில சொல்றேன், என்னையும் நான் சேர்த்துக்கிட்டு சொல்றேன். நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்போ நம்ம மாம்சத்தை அடக்காம நம்ம ஜெபித்தோம்னா, என் மாம்சம், என் சிந்தை, இங்க ஃபாஸ்டிங் அப்படின்றது just an action. But flesh அப்படின்னா it's more of your inside, your desire, your will, your mind, your thoughts. இதை நீங்க கட்டுப்படுத்தாம போய் ஜெபத்துல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா
ஆண்டவருடைய சத்தம் கிளியரா என்ன செய்ய முடியாது, நம்மளால கேட்கவே முடியாது. ஜெபம் பண்ணும் போது எந்த தாட்ஸும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றத மாத்திரம் கேட்க ரெடியா இருக்கணும். ஜெபத்துல போய் ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் எப்படி சொல்லிட்டாங்க, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, எனக்கு 3 மாசம் தான் உயிர் வாழ கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, இந்த நோய்க்கு இந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கலையா, ஆண்டவரே உங்களுக்கு தெரியுமா, அந்த வீட்டில் எனக்கு விரோதமா இவங்கெல்லாம் சேர்ந்து எங்க இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதா? உங்க பிரச்சனைய பேசாதீங்க. ஜெபத்துல உங்களுடைய பிரச்சனை என்ன செய்யாதீங்க, போய் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் அதெல்லாம். அங்க போய் நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எனக்கு கைடன்ஸ் கொடுங்க. இதுதான் என் முன்னாடி நிக்குது. This is what's standing before me. Tell me what I need to do. சரியா உங்க வார்த்தை என்கிட்ட பேசுங்க. நான் என்ன செய்யணும், என் சூழ்நிலை மாறுவதற்கு நான் என்ன செய்யணும். எப்போ வருவீங்கன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் உங்க வேலை கிடையாது. அவர் வர வேண்டிய நேரத்தில் என்ன செய்வாரு, கரெக்டா வருவாரு. அது இன்னைக்கா இருக்கும், அது நாளைக்கா இருக்கும். நிறைய பேருக்கு 1 வருஷம் விட்டா இருக்கும், நிறைய பேருக்கு இந்த பூலோக வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. பரலோகத்துக்கு அதுக்கு பதில் தரேன்னு சொல்லி அங்க காத்துட்டு இருப்பாரு. இதுதான் ஜெபத்துடைய சீக்ரெட்ஸ். நம்ம இதெல்லாம் புரியாம சும்மா ஜெபம் பண்ணுவாங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன வாயில எனக்கு என்னென்னவோ பேசுறது இல்ல, அது இல்ல. இதுதான் பகுத்தறிவோட ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றது. சரியான அறிவுகோட சரியான புரிந்து கொள்ளுதலோட ஜெபிக்கிறது, ஆவியில இருந்து ஜெபம் பண்றது. அதை யோவேல் 2 ஆண்டவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கிற நேரத்துல நம்ம அது தாழ்த்த நமக்கு கற்றுத்தரும். நம்மள என்ன செய்ய கற்றுத்தரும், அது தாழ்த்த. எத்தனை பேர் நம்ம ஜெபத்துல தாழ்மையா ஜெபம் பண்றோம்? அப்படின்னா தாழ்மை அப்படின்றது நான் வெறும் ஆக்ஷன் சொல்ல, மனசுல, in our hearts, and refocus on what really matters. எது முக்கியம், எதை நம்ம ரீஃபோக்கஸ் பண்ணணும் இல்லையா? இப்ப கூட அங்க கேமரா வச்சு அங்க எடுத்துக்கிட்டு அலையிறாங்க பாத்தீங்களா? அவங்க மாத்திரம் கொஞ்சம் எப்படி உங்க முகத்துக்கு முன்னாடி வந்து இப்படி லெஃப்ட்ல ரைட்ல திருப்ப சொல்றேன், உங்க முகம் எப்படி தெரியும் தெரியுங்களா? குஷ்டரோகி மாதிரி தெரிவிங்க. என்ன காமிச்சாலும் அப்படிதான் தெரியும். உலக அழகி அவன் இருந்தாலும் அவன் அப்படிதான். ஏன் கேமரா என்ன அங்க போக்கஸ் ஆகல? அவன் கரெக்டா அவங்க போக்கஸ் பண்ணாதான் உங்க முகம் கிளியரா என்ன தெரியும், காண்பிக்கப்படும். பிரேயர்ல when we focus, அந்த ஜெப நேரத்துல நாம சரியான போக்கஸ் பண்ணாதான் ஆண்டவரும் அவருடைய சித்தமும் நமக்கு கிளீனா தெரியும். அப்படி ஜெபிக்கிறவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட குறை பேச மாட்டாங்க. அப்படி ஜெப நேரத்துல தங்கி தடுத்து இருக்கிறவங்க தான் ஆண்டவர் எப்போ செய்வார், என்ன செய்வார், அவங்களுக்கு பதட்டமே இருக்காது. ஏன்னா அவங்க கிளியரா ஆண்டவருடைய சித்தம் அவங்க வாழ்க்கையில என்ன அப்படின்றத they understand it. I know what the will of God in my life is. இதுவரைக்கும் at this point of time, இந்த ஏஜ்ல என்னன்றது எனக்கு தெரியும். எல்லாம் ஃபுல்லா தெரியுமா, பரிபூர்ணமா தெரியுமா, தெரியாது. அன்னன்றைக்குரியதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அன்னைக்கு கற்றுத்தராரு. பட் இதுதான் ஒரு லாங் டேர்ம்ல this is what I want you to do அப்படின்னு சொல்றது கிளியரா தெரியுது. எப்படி இவங்க சொல்றது இல்ல, ஆண்டவர் நம்ம கிட்ட அதை காமிக்கும் போது. ஹல்லேலூயா. அதை சும்மாலாம் காமிக்க மாட்டார். நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது காமிக்க மாட்டாரு, இல்ல நீங்க மெட்ரோல வரும்போது காமிக்க மாட்டாரு, நீங்க ஊரு விட்டு ஊரு போயிட்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வர நோ, நீங்க ஆண்டவரோட ஜெபத்துல உட்காந்தாதான் காமிப்பாரு. இந்த வாரம் கூட என்கிட்ட வந்து சொன்னாங்க, நம்ம சர்ச்சில் நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயர் யாரும் வரமாட்டாங்க. என்னது யாரும்? ஏன் தெரியுமா? நீங்களாம் ஆண்டவரை தேட விருப்பம் இல்லாதவங்க. யாரு சொல்றது வலிக்கும், என்ன பண்றது? ட்ரூத் ஹேஸ் டு பி டோல்ட். வர முடியாதவங்க விட்டுருங்க. ஐம் நாட் கிரிட்டிசைசிங் எவ்ரிபடி. வேலைக்கு போறவங்க அந்த நேரத்தில் வேலைக்கு போய் தான் ஆகணும், மற்ற வேலைகள் செய்யறவங்க இருக்கணும். பட் அந்த 2 hours உங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார முடியும்னு வராத எல்லாரும் கில்ட்டி. அதுல யாரு கில்ட்டி? யாருக்கெல்லாம் அந்த 10 to 12 ஓகே என்னால போக முடியும், என்னால போய் ஐ கேன் கிவ் திஸ் டைம், போய் அங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியும்ட்டு வராம இருக்கிற எவ்ரிபடி இஸ் கில்ட்டி. அப்போ இப்படி நாம ஜெபத்துல வந்து நேரம் வெறும் ஃபாஸ்டிங் பிரேயர் மத்தி பத்தி பேசல. உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க இல்லையா? ஜெபம் பண்றீங்களா? நான் இன்னைக்கு 4 o'clock, நான் இன்னைக்கு ஆக்சுவலி இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 1 o'clock கூட தான், அதுக்கு அவ்வளோ கூட நான் தூங்கவே இல்லை. எப்படி நான் நடக்கிறேன், எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னே எனக்கு தெரில. 1 o'clock பார்த்தேன், அதுக்கப்புறமா நாய்ஸி அப்படி இப்படியெல்லாம் இருந்துச்சு. 4 o'clock கிளம்பிட்டேன். சரி 4 o'clock கிளம்பி ஏதாச்சும் ஃபோன் நோண்டலாமான்னு நோடல. 4 o'clock கிளம்பி இன்னைக்கு ஆராதனைக்காக என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். நானே உங்களுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கிறேன். நைட் நேரத்தில் அப்படி தூக்கம் வராமல் எழும்பிட்டு டிவி பார்க்குறது, அது பண்ணுறது, இது பண்ணணும். ஜெபத்தில் உட்காந்தீங்கன்னா தான் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? நான் வார்த்தைகளெல்லாம் ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் தட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இல்லையா?
எனக்கு எப்படி வெளிப்படுத்துவார், என்னோட எப்படி பேசுறாரு, என்ன எப்படி டைரக்ட் பண்றாரு, என்ன எப்படி கைட் பண்றாரு, அதே விதத்துல உங்களை பண்ண மாட்டாரு, உங்களை வேற விதத்துல பண்ணுவார். ஆனா நீங்க உட்கார்ந்தாதான் உங்களுக்கு தெரியும் பண்றாரா இல்லையான்னு. So God's word is very clear. Return to me. இல்லையா, ஒருத்தன் ஆண்டவர் சொன்னார் போய் பிரசங்கம் பண்ணுன்னு அவன் ஊரை விட்டு ஓடினான். எங்க ஓடினா? தர்ஷிஷ்க்கு ஓடினான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி அது மீன் வயிற்றுக்குள்ள போய் அது இதெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி எங்க போனான்? அவன் நினிவேக்கு போனானா இல்லையா? நினிவேல போய் பிரசங்கம் பண்ணானா? மனம் திரும்புதல் நடந்துச்சா? ஆனா பைபிள் பாருங்களேன், அங்க எவ்வளவு அழகா சொல்லுது. யோனாவின் பிரசங்கத்தை கேட்ட உடனே நினிவேல இருந்த அனைவரும், யார உட்பட தெரியுமா? அங்க இருந்த ராஜாவை உட்பட. வீட்டுல போய் வாசித்து பாருங்க யோனாவில. அந்த நினிவே பட்டணத்தார் இன்க்ளூடிங் அவங்களுடைய ராஜா உபவாசம் இருந்து அழுது ஜபிக்கிறாங்க. ஆண்டவரே, இவ்வளோ மட்டரகமான ஆட்களா நாங்க, இவ்வளோ மோசமான பாவிங்களா நாங்க, நீங்க மாத்திரம் இந்த யோனாவை அனுப்பாம இருந்திருந்தா இவ்வளோ கோவமா எங்க மேல இவ்வளோ பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி அவங்க ஜெபித்ததுனால என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்கள அழிக்கணும்னு இருந்த ஆண்டவர் யோனாவை என்ன செய்யல, நினிவேவை என்ன செய்யல, அழிக்கல. பாருங்களேன், ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்போ? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலன்னா நம்ம தலை மேல வர இருந்த கழுத்துக்கு மேல தொங்கிட்டு இருக்கிற கயிறு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தொங்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதை நீங்க உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டாதான் நீங்க எவ்வளவு இன்ச்சு எவ்வளவு நுனியில தப்பிச்சீங்க அப்படின்றத ஒரு தாழ்மை, ஒரு நன்றி உள்ள மனசு உங்களுக்கு எனக்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இங்க உபவாசித்து அவங்க ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்துல வந்ததன் பலன் ஒருத்தன் இல்ல, ஒரு நேஷன், ஒரு ஊர், ஒரு பட்டணமே யாருடைய சித்தத்திற்கு அவங்களை இதை நேர்படுத்தினாங்க? தேவ சித்தத்திற்கு அவங்களை என்ன செய்தாங்க? இணைத்து கொண்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிங்க, ஜெபித்தாதான் இந்த நோய். நம்ம வாழ்றது வந்து ஒரு நாய்ஸி வேர்ல்டு இல்லையா? நாய்ஸி வேர்ல்டு. சத்தம்னாலே அது உணர்வு இல்லாதவனுக்கு சத்தம் ஒன்றும் செய்யாத. அவனை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நாய்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க. நாய்ஸி வேர்ல்ட். எங்க யாராவது நாய்ஸி வேர்ல்ட்ல வாழணும்னா எங்க வீட்டுக்கு வாங்க. லிங்கராஜபுரத்துல எங்க வீட்டுல வந்து வாழுங்க. வீட்டுக்குள்ள சொல்ல சில்ட்ரன் அது இல்லை, அது எல்லார் வீட்லயும் இருக்கும், உங்க வீட்லயும் இருக்கும். நான் சொல்றது நாய்ஸி வேர்ல்ட். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வந்தார், கப்பல் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி. எங்க வீட்டை வந்து பார்த்துட்டு அப்படியே அமைதியா இருந்தார். அதுக்கப்புறம் பாஸ்டர் எல்லாம் பேசி போயிட்ட பிறகு இந்த ரூம்க்கு அவர் ஹெல்மெட்டே அதை எடுக்க வரும்போது, எவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கிறீங்க? நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த வீட்லையா பாஸ்டர் இருக்கிறாரு? அவருக்கு நம்பவே முடியல. இந்த வீட்லையா பாஸ்டர் இருக்கிறாரு? ஆமாம், இந்த வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்படியே மேலெல்லாம் இப்போ எங்கள் வீடை இப்போ லாஸ்ட் ஒரு 2 months கொஞ்சமாவது என்ன பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நீங்களாம் வந்துட்டு போறீங்க, பிஷப்பை வந்துட்டு போனீங்க இல்லையா? அப்போ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்றதுக்காக. அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தா என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரியல. அவரு அப்படியே பயந்து அசந்துட்டாரு. இந்த இவங்க வீட்டு டெட் எண்ட் போன ஒரு ஜங்ஷன் வருது, என்னது திரும்ப கண்ணூர். அவர் சொன்னார், ஐயா நான் கண்ணூர்ல ஒரு ஊழியக்காருக்கு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வேலை பண்ணேன். அந்த பாத்ரூம் கூட இந்த வீட்டோட எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அது மாத்திரம் அப்படியே வெளியில வந்துட்டு, இவ்வளோ எப்படிங்க ஐயா எப்படிங்க இருக்கிறீங்க, எப்படிங்க இவ்வளோ நாய்ஸியா இருக்குது, இவ்வளோ சத்தமா இருக்குது, குப்பாங்க இருக்குது. அவருக்கு அப்படியே மென்டல் ஆயிட்டாரு அவர் பார்த்துட்டு. ஏன்னா டிவியில பாக்குறாங்க இல்லையா, யூடியூப்ல பாக்குறாங்க, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய பக்கா வீட்டில் இருப்பாங்க, பயங்கரமான காரெல்லாம் ஓட்டுவாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு நம்பவே முடியல. இந்த மாதிரி வீட்டிலயா இருக்கிறீங்க? எப்படி தூங்குறீங்க? தூக்கம் வருதாயா? நாய்ஸி. இதுதான் நாய்ஸி. நம்ம வாழ்க்கையும் இப்படி நாய்ஸி வேர்ல்ட்ல இருக்கிறோம். பிரச்சனை, வேலை, துன்பம், துயரம், ஹெல்த், ஃபைனான்ஸ், இதெல்லாம் நாய்ஸ். இதெல்லாம் சத்தம் வந்துகிட்டே இருக்கும். எப்படி தப்பிக்க முடியும் இதுல இருந்து? தூங்கினா தப்பிக்க. உங்களுக்கு தெரியுமா, தூங்கும் போது கூட மனுஷனுடைய மூளை என்ன செஞ்சுட்டு இருக்குது? தூங்கும் போது கூட உங்க வேலை செய்யலாம், அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ், நீங்க கதை முடிஞ்சிடும். மூச்சு விட முடியாது, பிளட் ஃபங்க்ஷன் ஆகுது, ஹார்ட் பீட் ஆகுது, எல்லாம் கண்ட்ரோல் சென்டர். அப்போ தப்பிக்கவே முடியாது இந்த நாய்ஸி உலகத்துல. பிள்ளைங்களுடைய எதிர்காலம், ஃபீஸ், அது இது, ஃபியூச்சர், மேரேஜ், என்ன செட்டில்மெண்ட், அது இது, ரிட்டையர்மெண்ட், இது நாய்ஸி வேர்ல்ட் இல்லையா? இப்போ
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஈர் சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ண என்ன பண்ணானுங்க சொல்லுங்கள்? அந்த இன்ஜினியர் எங்கே அவர் கையில் ஏதோ ஒன்று வச்சுருந்தார் பார்த்தீங்களா? ஐபேட். அதில் என்ன பண்ணார்? அந்த வால்யூம் கண்ட்ரோல் என்ன பண்ணாரா இல்லையா? பழைய காலத்தில் ஸ்டீரியோ டெக்கெல்லாம் இருந்துச்சு, யார்ட்டையும் இல்லை அதெல்லாம். இல்லை யார்ட்டையாவது இருக்குதா? யார்ட்னா இருந்துச்சுன்னா எனக்கு கொண்டாந்து கொடுங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பழைய காலத்து ஸ்பீக்கரு டெக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஈக்குவலைசர்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் உருண்டியாக ஒன்று இருக்கும், என்ன தெரியுமா? வால்யூம். என்ன சொல்லுங்க? வால்யூம். வீட்டுக்குள்ள தான் என்ன ஒரே சத்தமாக இருக்குது. அந்த காலத்தில் கேசட் அது இது நேராக இப்போ என்ன பண்ணுவீங்க? வால்யூமு இறக்குனா என்ன ஆகும்? சவுண்ட் அப்படியே அமைதியாயிடும். நம்ம வாழுகிற இந்த நாய்ஸி உலகத்தில் நம்ம காதில் விழுகிற எல்லா சத்தங்களையும் அந்த வால்யூமை கம்மி பண்ணுற பட்டன் பேர் ஜெபம். நீங்கள் ஜெபத்தில் இறங்குங்களேன், அந்த சத்தம்லாம் என்ன செய்யும்? அமைதியாயிடும். அந்த வால்யூம் பட்டன் எத்தனை பேர் இன்னைக்கு யூஸ் பண்ணுறோம் நாம? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கம் பேக் டு மீ. இது ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன். You don't fast to get more of God. You fast so that God gets more of you. அதாவது நான் உபவாசம் இருக்கிறதுனால நான் ஆண்டவர் அதிகமா கற்றுக்கொள்ள போறேன், நான் ஆண்டவர் அதிகமா பெற்றுக்கொள்ள போறேன். இல்லைங்க, நாம உபவாசித்து நம்ம ஆண்டுடைய சமூகத்துல இருக்கிறதன் காரணமே, இருக்கிறது நோக்கமே அவர் சமூகத்துல இருக்கிற நம்மை அவர் ஆட்கொள்ளும்படியா. நீங்க ஜெபம் பண்றதுனால நீங்க அவர் ஆட்கொள்ள முடியாது. நாம ஜெபிக்கிறதன் மூலம் ஆண்டவர் நம்ம என்ன செய்யும்படியா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபத்துல போய் முழங்காலிடும் போது, ஆண்டவரே நீர் என்ன செய்யுங்க? ஆட்கொள்ளுங்க. நீர் என்ன நிரப்புங்க. நீங்க எங்களை வழி நடத்துங்க. நீங்க என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. நான் எங்க போகணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? கற்றுத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. நம்மளுடைய உலகத்துல நாம செய்கிற யுத்தங்கள், நாம காதுல விழுகிற சத்தங்கள், இதெல்லாம் கவனிங்க. நாம ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு போய் வைக்கும் பொழுது கவனிங்க, அந்த ஜெபங்களின் மூலம் நாம ஆண்டவருடைய மனசை மாத்த போறதில்லை, ஆண்டவர் அசைக்க போறதில்லை. ஆனா அந்த ஜெபங்களின் மூலம் நாம பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்து போற்றுவார். என்ன சொல்லுங்க? நம்மளுடைய ஜெபங்களும் நாம பெற்றுக்கொள்ள இருக்க ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற, ஹிண்டரன்ஸா இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் என்ன செய்வாரு? எடுத்து போற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நம்ம ஜெபித்து காத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த காத்திருக்கிற காலத்துல ஆண்டவர் நமக்கு பலத்தை தருவார். He will give us the strength. Hallelujah. Two things: He will remove the hindrance and He will give you the strength. Two things: He will remove the hindrance and He will give you the strength. இந்த ரெண்டு காரியத்தையும் மனசுல வச்சுட்டு, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ஃபாஸ்டிங்கே இருக்கல, I have never even tried அப்படின்றவங்க இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுங்க. I will fast and pray. ஏன்? நான் சொல்றதுனால இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னதுனால. அவர் சொல்றார், ஒரு சில காரியங்கள், ஒரு சில பிசாசுகளை, அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் தான். அவர் தான் சொன்னார், இப்போ என் நாமத்துல என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் துரத்துங்கன்னு. அப்போ அவங்க அவருடைய நாமத்தை சரியா உபயோகிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம். அவருடைய நாமத்தை சொன்னா பேய் ஓடும், பிசாசு ஓடும், கண்டிப்பா நடக்கும். அப்ப அவருடைய நாமத்தை நம்ம சரியா உபயோகிக்காமலாம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு சில கிறிஸ்தவ ஒழுங்குகளை, கிறிஸ்டியன் டிசிப்ளின்ஸையும் கத்துத்தர விரும்புகிறார். என் நாமத்துல வல்லமை இருக்கு, பட் அதை நீ சரியா உபயோகிக்கணும்னா ஒரு சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரணும். அந்த ஒரு சில மாற்றங்களின் ஒரு அடையாளம் என்னது? உபவாசித்து ஜெபிக்கிறது. உபவாசம் இருக்க முடிஞ்ச எல்லாரும் என்ன செய்யணும்? நீங்க உபவாசம் இருக்கணும். உங்களுடைய மனசுல நீண்ட நாள் அநேக நாள் காரியங்களாக நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது, இதுக்கு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. Go and fast. Why don't you try fasting? அங்க ஜெபம் விண்ணப்பம், இங்க ஜெபம் விண்ணப்பம், எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல எத்தனை பேர் உட்காந்து ஜெபிக்க விரும்புறீங்க, உபவாசம் இருக்க விரும்புறீங்க? அதுக்கு பேட்டர்ன்லாம் கிடையாது. 3 நாள், 10 நாள், 40 நாள். நோ, அதெல்லாம் பேட்டர்னே கிடையாது. உங்களால எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ இருங்க. ஆல்டர்னேட் டேஸ் இருக்க விரும்புறீங்களா இருங்க. வீக்லி 2 times இருக்க விரும்புறீங்களா இருங்க. எவ்ரி நைட் இருக்க விரும்புறீங்களா இருங்க. There is no pattern for that. ஆனா இருந்து என்ன செய்யணும்? டிவி பார்க்க கூடாது, இருந்து வேற காரியத்துல நேரத்தை செலவிடக்கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வால்யூம் பட்டன் ஞாபகம் வச்சுக்காங்க, ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்து என்ன செய்யுங்க. அப்போ எல்லாம் அமைதியா இருக்கும், ஆண்டவர் பேசுறது மாத்திரம் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, பட் நம்ம இதோட ஜெபிப்போம். ஆண்டவர் சொன்ன காரியத்தை யோவேல் 2 ஞாபகம் வச்சுக்காங்க. ஆண்டவரே உம்முடைய பக்கம் நாங்க திரும்பி வரோம், இனிமே இருப்போம், உம்முடைய பக்கம் நாங்க திரும்பி வரோம். வரும்போது சும்மாலாம் வரமாட்டோம், முழு இருதயத்தோடு நாங்க வரோம். அது மாத்திரம் இல்ல, உபவாசித்து மாம்சத்தை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி எண்ணங்கள் அலைப்பாய விடாம நாங்க கட்டுப்படுத்துறோம். அது மாத்திரம் இல்ல, நாங்க செய்த பாவங்கள் தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அழுகையோடு உடைய சமூகத்துல வரோம். அது மாத்திரம் இல்ல, குற்ற மனசாட்சியை விட்டுட்டு பாவ சுமைகளை சுமக்காம தேவனுடைய சமூகத்துல வந்து எல்லாத்தையும் நான் இறக்கி வைக்க இந்த கால வேளையில உங்களுடைய சமூகத்துல என்ன ஒப்பு கொடுக்குறானே. நீங்க ஜெபம் பண்ணுங்களேன், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களேன் எல்லாரும். ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கும் போது பரலோகமும் அசைது நரகமும் அசைதுன்னு நாங்க கேட்டோம். இன்னைக்கு நான் என் ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்துல ஏற்படுத்தும் போது பிசாசு என் ஜெபத்தை கண்டு பயப்படணும். ஆண்டவரே, இவ்வளவு நாள் அவன் என்னை வஞ்சித்து வச்சு என் குடும்பத்தை, என் நிம்மதியை, என் குடும்பம், என் பிசினஸ், என் சமாதானத்தை அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த பிசாசுக்கு இன்னைக்குல இருந்து நான் துவங்க போறேன். என்னுடைய ஜெபத்துல அவன் பயந்து போய் இனிமே என் பக்கம் வராதபடி கர்த்தர் எனக்கு துணையா நீர் வருவீர் என்பதை என் ஜெபத்தினால நான் என் விடுதலையை பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபம் எனக்கு பலத்தை தருகிறது. உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எனக்கு சத்துவத்தை தருகிறது. என்னை பலப்படுத்தி மான்காலுக்கு ஒப்பான கால்களின் பலத்தை அது தருகிறது. ஆண்டவரே, இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு என் பதில் வர மாட்டேங்குது உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் பதிலை விட அந்த ஜெபத்து நேரத்துல நீர் எனக்கு தருகிற பலனை நான் மறந்து போறேன். அந்த ஜெபிக்கிற ஜெபங்களின் நேரத்துல ஆண்டவரே, நீர் என்னை எப்படி கைவிடாம வழிநடத்தி கொண்டு போறீர்ன்றத மறந்துடுறேன். ஆண்டவரே, அந்த ஜெபத்து நேரத்துல எப்படி எனக்கு எல்லா தேவைகளையும் நீர் முன்கூட்டி அறிந்திருக்கிறீர்ன்றதையும் நான் மறந்து போயிட்டு ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாற்றார் நம்ம குறை பேசிக்கிட்டு இருக்கிற. ஆண்டவரே, இன்னைக்கு நான் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவ சமூகத்துல வந்து நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கறீங்க, எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சொல்லுங்களேன், எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் ஜெபித்தது போல எனக்கு போதனை செய்யுங்க போதகரே. Teach me, O Lord. அப்படின்ற மனப்பான்மையோட நான் வந்து நிக்கிறேன். Heavenly Father, I give everybody into your hands this morning, Lord. People who've come here with an expectation, people who've come here with a longing, people who've come here with a yearning, Lord, for many days that I'm not able to hear anything from Lord. அப்படின்ற பொய்ய பிசாசு நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்த நிறைய பேருக்கு கர்த்தர் ஒரு மன தெளிவை தந்து நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய பாதத்துல போய் சேருகிறது என்கிற ஒரு உறுதியோடு ஆண்டவருடைய சித்தத்தோடு என்னை அது இணைக்கிறது. It helps me realign my will with God's will அப்படின்றத நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இனிமே நான் ஜெபிப்பேன், தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருப்பேன். எப்படி அந்த துன்மார்க்க நினைவே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாரும் மனம் கசந்து அழுது திரும்பி அவங்க ஆண்டுடைய சமூகத்துல ஓடி வந்து உபவாசித்து மார்பில் அடிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி மனம் திரும்பினாங்களோ, அப்படிப்பட்ட உணர்த்துதலை கர்த்தர் எனக்கு தாங்க. எங்களுடைய போதகர்கள் பேசுகிற வார்த்தைகளை நாங்க கேட்கும் போது ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அது எனக்கு பொருந்துதா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து ஜெப நேரத்துல அந்த காரியங்களை கொண்டு போய் உங்களுடைய சமூகத்துல நான் வச்சு அவைகளை மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பக்கூடிய தாழ்மை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருந்து என்னை பலப்படுத்துங்க. என்னுடைய மாம்சம் இதை என்ன செய்ய விடாது, என்னுடைய புத்தி என்ன செய்ய விடாது, என் படிப்பு, என் திறமை, என் அழகு, என் அந்தஸ்து இதை என்ன செய்ய விடாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தாழ்மையை உற்பத்தி பண்ணி நீங்க என்ன இதை செய்ய வைங்க ஆண்டவரே. Produce the holiness, Lord. Produce the holiness. The Holy Spirit, please produce that so that I can go and fall at the presence of God and give my life once again to Him, Lord. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாற்றங்களை செய்ய எனக்கு கிருபையை பாராட்டுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மாறாத கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் தேற்றுதலும் பலனும் இன்றும் என்றும் நம்மோடு மாறாமல் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர்